ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு மை சேனல் அபியின் அழகிய இல்லம். இது வந்து 2 டேஸ் எடுத்த ரொட்டீன் விளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். 2 டேஸ் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு உங்கள் கூட நான் சொல்லியிருக்கேன். இது வந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்த விளாக் தான். சாட்டர்டே மார்னிங் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் டுடே சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சுரைக்காய் கடையால் தான் கடைஞ்சிருந்தேன். தொட்டுக்கறதுக்கு வந்து ஊறுகாய் இருந்துச்சு. ஸோ அதோடு விட்டாச்சு. சாப்பாடு சமைச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் துணி காய வைக்கணும். துணியை வந்து 5 மணிக்கெலாம் நான் மிஷினில் போட்டுட்டேன். காய வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். துணி துவச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மிஷினை அப்படியே விட்டுறக்கூடாது. இது வந்து ஃப்ரண்ட் லோடுங்கிறதுனால எப்பயுமே க்ளீனாக நம்ம வச்சுக்கிட்டா தான் மிஷின் வந்து பழுதாகாத இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் எல்லாம் துவச்சதுக்கப்புறம் ஒரு துணியை எடுத்துகிட்டு வந்து அந்த சைடில் பெல்ட்டெல்லாம் துடைக்கிற பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம பெல்ட்டில் தொடச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தம்பிக்கு கஞ்சி சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கஞ்சி சாதங்கிறது சாப்பாடு நம்ம சாதம் வடிக்கிறோம்ல, அந்த கஞ்சி தான். அந்த கஞ்சியை வந்து வடித்து ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு சாப்பாடை நல்லா குழைய வச்சுட்டு அதை தம்பிக்கு நான் ஊட்டி விடும் போது பார்த்திங்கன்னா அவனும் நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஒரு 15 டேஸ் நம்ம கஞ்சி சாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதே நல்லா ரிசல்ட்டு தெரியும். குழந்தைங்க கொஞ்சம் ஊட்டமாவாங்க. அதுவும் இல்லாத நல்லா பசி எடுக்கும். இப்போ நம்ம காலைல கஞ்சி சாதம் கொடுக்குறோன்னா மதியானம் வந்து குழந்தைங்க வந்து நல்லா பசி எடுத்து மதியானம் பசிக்குதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல பெனிஃபிட். என் பையன் வாயை திறந்து சாப்பிட மாட்டான். அதை நான் உங்கள்கிட்ட நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். என்ன சமைச்சு தரதுன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரெசிபி இந்த கஞ்சி சாதம் காலைல கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மதியானம் நான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவன் விரும்பி சாப்பிட்டான். அவனுக்கு சாப்பாடு ஊட்டினதுக்கப்புறம் துணியெல்லாம் தான் மேலே காய வச்சுருந்தேன். அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிற துணியும் காய வச்சுட்டு ஒரு 2 ஆர்டர் தான் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். நல்லா இருக்காதான்னு யோசித்து பார்த்து ஆர்டர் போட்டேன். இந்த ஆன்லைனில் ஆர்டர் போடுறதுனா மட்டும் எப்படி தான் இருக்குமோ தெரில, ஒரு பயம் வந்துடுது. ஆர்டர் போட்டுட்டு ரிட்டன் கூட போட்டுக்கலாம். ஆனால் இருந்தாலும் நல்லா இல்லாத போயிட்டோம், என்ன பண்ணுறது. அதை நான் யாருக்கும் போடலைங்க, என் பையனுக்கு தான் ஆர்டர் போட்டேன். அதனால தான் எவ்வளோ யோசித்து போட்டேன். நாட்டுக்கூத்து பாட்டில் வரும்ல, அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சான். அவன் பர்த்டே நாளைக்கு தான். அதனால தான் சரி ஓகே ட்ரெஸ் கரெக்டாக டைமிங்க்கு வந்துருச்சு. அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலாம், உங்களுக்கும் யூஸ் ஆகுங்கிறதுனால தான். ஒரு பெல்ட் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு டை மாதிரி வந்துருந்துச்சு. பாலி காட்டன் ட்ரெஸ்ஸு அந்தளவுக்கு ரொம்பவே உறுத்தாது, ஓரளவுக்கு குத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன். என் பையன் குத்துனா அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிடுவான், போடவே மாட்டான். அதே மாதிரி ஃபேண்ட்டு லைக்ரா வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஓகே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா இவன் வந்து காட்டன் ஃபேண்ட்லாம் வியர் பண்ண மாட்டான், ஜீன்ஸ் பேண்ட் வியர் பண்ண மாட்டான், பனியனில் தான் வியர் பண்ணியே பழகிட்டான். ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. 2 இதுலேயும் பேக்கெட் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 தான் வந்துச்சு. ஆனால் ஓகே ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப காஸ்ட் போட்டு நம்ம எடுக்கணுங்கிறது இல்லை. ஆன்லைன்லேயே அழகழகாக வந்திருக்கு. நேரில் பார்த்து வாங்குறத விட ஆன்லைனில் பார்த்து வாங்கினா இன்னுமே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆன்லைனில் வந்து ரொம்ப குவாலிட்டி மட்டமாக இருக்கும். அதுக்காக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஓகே, என் பையனுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு பார்க்கணும் எங்கள் 2 பேத்துக்குமே ஆசை. அது கரெக்டாக ரிசீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் லைனர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். செல்ஃப் லைனர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் எனக்கு ரொம்ப ஒட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது எப்படி வருமோன்னு பயந்துகிட்டே தான் ஆர்டர் போட்டு வந்தேன். நிறையா இது விஸ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் விஸ்லிஸ்ட்டில் போட்டது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி வாங்கணுன்னா அந்தளவுக்கு முடியுமான்னு தெரியல. ஆனால் அதில் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்து வாங்கினது இது மட்டும்தான். செல்ஃப் லைனர் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ரோலிங் எப்படி இருக்குது, எவ்வளோக்கு வந்திருக்கு, எவ்வளோ லென்த் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஈவினிங் போல் இட்லிக்கு குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லிக்கு குருமா வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுனா, பச்சை முந்திரி வச்சு தான் ஒரு சின்ன குருமா ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, தேங்காய் தேவையான அளவு ஒரு 2 கைப்பிடி போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 4-5 முந்திரி போட்டுக்கல. ஒரு 2 பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கசகசா இது எல்லாத்தையுமே பேஸ்டாட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கப்பூ, கிராம்பு, அப்புறம் இலை, இது 3த்தையும் நல்லா தாளிச்சிட்டு பூண்டு தட்டி போட்டு வச்சுருக்கேன், அதையும் நல்லா தாளிக்கணும். தாளித்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் ஆட் பண்ணி அது கூட சேர்த்து உப்பு போட்டு வணக்கணும்.
வணக்கிட்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வணக்கி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரணும். இஞ்சி பூண்டை வந்து நம்ம தட்டி போட்டுக்கிறதுனால அதுவே வாசமாக இருக்கும். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நீங்கள் போடணும் அப்படின்லாம் இல்லை. இப்படி ஒரு டைம் குருமா வச்சு பாருங்கள், கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெஜிடபிளும் சேர்த்துக்கலாம். இது கூட வெஜிடபிள் பச்சை பட்டாணி போட்டு இந்த மாதிரி குருமா வைக்கலாம். மோஸ்ட் ஆஃப் நான் இந்த மாதிரி தான் குருமா வைப்பேன். தக்காளி வந்து நல்லா பைன் பேஸ்ட்டாக வணக்கிறதுக்கு காய் நம்ம ஆட் பண்ணிடலாம். காய் ஆட் பண்ணிட்டு மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு, தனிமிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு பொடி தான் நான் போட்டிருக்கேன். குழம்பு பொடி 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு கரம் மசாலா நான் வீட்டில் அரைச்சது தான் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிட்டோம்னா அந்த காய் வந்து மசாலாவோட நல்லா வெந்து வரும். எண்ணெய் தெரிஞ்சு வரும்போது தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக மல்லித்தலை தூக்கி இறக்கணும்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக நம்ம குழம்பு வைக்கிறதுனா இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கலாம். தேங்காய் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. லைட்டாக கடலை மாவு இருந்துச்சுன்னா கடலை மாவு நம்ம ஆட் பண்ணி கூட செய்யலாம். அதை பொட்டுக்கல்ல இதெல்லாம் நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதுக்கு போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இட்லி தான் ஊற்றியிருந்தேன். இட்லி ஊற்றி அந்த அன்னைக்கு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சப்பாத்தி போட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இட்லி மாவு எப்பயுமே இந்த பதத்துக்கு தான் ஆட்டி எடுக்கணும். எப்படி ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இட்லி அரிசியை வந்து நரன்னு ஆட்டி எடுக்கணும். உளுந்த மாவு பொங்க ஆட்டி எடுத்தோம்னா இட்லி சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அம்மா வீட்டில் இட்லி எடுத்ததே இல்லை. ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து நான் பழகினேன். இட்லி வந்து எடுக்கிறதுக்கு கையில் ஆவி அடிக்கும் அப்படின்லாம் பயந்துட்டு எடுக்கவே மாட்டேன். ஆனால் இங்கே வந்து பழகிட்டேன். தம்பிக்கு வந்து ஷாப்பிங் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அண்ணி வந்து தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் ஆன்லைனில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். தம்பிக்கு வந்து புதன்கிழமை பர்த்டே, ஸோ நாளைக்கு தான் பிறந்த நாள். ஸோ நாங்கள் போயிட்டு எங்களுக்கு அவனுக்கு மேட்சிங்காக நாங்களும் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். சுடிதார்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆடி ஆஃபரில் போட்டிருந்தாங்க. செம்ம கூட்டங்க. ஆனால் அதனால தான் வீடியோஸ் எடுக்க முடியல அப்படின்னு நான் சொல்லிட்டு மினி விளாக்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர விளாக் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். என் பையனோட பர்த்டே விளாக் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். டாட்டா பாய். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.